யோ யாரியா நீங்க இந்த போல இருக்கிறீங்க? ஆனா கண்டிப்பா நீங்க T20 வேர்ல்டு கப் அடிச்சிருவீங்கன்னு தான் தோணுது. நேற்று நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன இந்தியால ஓப்பனிங் இறங்கின சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மால சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணி 2 பவுண்டரி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாப்ல. ஆனா தலைவன் உடலை போட்டு பிரின்னு பிரிச்சு புட்டா அந்த அபிஷேக் சர்மா ஒரு சைடு நின்று ரொம்ப நாள் கழிச்சு வந்த இஷன் கிஷன் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சான். இன்னைக்கு ஆட்டி வேலைக்கு போறா நானே நினைச்சிட்டு இருக்கும் போது அவுட் ஆயிட்டான். அடுத்து சூரியகுமார் யாரோ சூப்பரா அண்ணா இன்னைக்குதான் கொஞ்சம் ஃபார்முக்கு வருவான்னு நினைச்சா அவனா ஒரு 30 கிட்ட அவுட் ஆயிட்டான். அடுத்து சிவம் துபே 9 ரன் ஒரு 6 அவுட் ஆயிட்டான். அடுத்து என்ன வந்தாருங்க வர்ற எல்லாருமே அடிதான். ஒரு 6 அடிக்காம போக மாட்டேங்கிறாங்க. அத்திக் பாண்டியா சூப்பரா அண்ணாங்க நேற்று. முக்கியமா ரிங்கு சிந்து தான் கடைசி ஓவர்ல மொத்தமா போட்டு போலாந்து கட்டி 238 ரன் அடிச்சாருங்க இந்தியா. என்ன அடி! ரிங்கு சிந்து தான் வெயிட் காட்டினாயா நேற்று. அதுக்கு பிறகு சேசிங்க வந்த நியூசிலாந்துல ஓப்பனர் 2 பேரையும் தூக்குறாங்க. இந்த ஹார்திக் பாண்டியாவும் ஹர்ஷ்தீப் சிங் 2 லெவலில் ஸ்விங்கா போட்டு தூக்குனானுங்கய்யா. அதுக்கு பிறகு இந்த கிளென் பிலிப்ஸ் கொஞ்சம் ஆட்டம் காட்டினா. பிளஸ் இந்த மார்க் சாப்மன் கொஞ்சம் அடிச்சான் போட்டு பிடிச்சானுங்க. எப்படியோ சிவம் தூவே இருக்கனால தீவுக்கு கவலை இல்லை. விக்கெட்டை முடிச்சு விட்டு போட்டலாம் கட்டிட்டான் 190 ரன்னுக்கு. சிவன் டூபே 2 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, ஹர்ஷ்தீப் சிங் ஹார்திக் பாண்டியா விக்கெட்னால போட்டலாம் அவ்வளோதான்.